நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வேட்டி சேலை வழங்கப்படாமல் உள்ளது. எனவே சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்க முடிவு செய்துள்ளோம் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளது. இதனால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்க முடிவு செய்துள்ளோம். மேலும் குத்தகை மற்றும் வாடகை சட்டத்தில் திருத்தம் செய்து அதற்கான சட்ட மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் என்றார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கேட்ட கேள்விகளுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் சென்றார். புதுவை பாப்ஸ்கோ ஊழியர்கள் 480 பேர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் பல்வேறு துறைகளில் அரசு ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பாப்ஸ்கோ ஊழியர்கள் 480 பேர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் ஒன்று திரண்டு தங்கள் குடும்பத்தினருடன் பாப்ஸ்கோ தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் சிலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பலர் அலுவலக வராண்டாவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பலர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. எனவே பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், இளைஞர் அணி அமைப்பாளர் திரு சிவா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றனர் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வரும் சனிக்கிழமை 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்வு செய்யப்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியை மட்டும் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு தங்களது பெற்றோரோடு விழாவில் கலந்து கொள்ள அனுமதி கூப்பன் முன்னதாக எனது வீட்டில் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மட்டும் டோக்கனை பெற்றுச் செல்லவும். வரும் சனிக்கிழமை 16ஆம் தேதி ரீனா மஹாலில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள முன் அனுமதி டோக்கன் அவசியம் என்றும், எனவே தமது வீட்டில் நாளைக்குள் டோக்கனை வந்து வாங்கிச் செல்லுமாறு கேட்டுக் கொண்ட திரு ஜான்குமார், நடைபெறவுள்ள விழாவில் புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு SP சிவக்குமார் மற்றும் புதுவை மாநில திமுக இளைஞர் அணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் என்று அவர் கூறினார். புதுவை மில்லியனூர் வடிசாராய ஆலையில் சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார் வடிசாராய ஆலை தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். புதுவை சட்டசபையின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமாரை வடிசாராய ஆலை தலைவராக முதல்வர் ரங்கசாமி நியமித்தார். இதனையடுத்து காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார் வில்லியனூர் வடிசாராய ஆலையில் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் TPR செல்வம், கார்த்திகேயன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட VMC சிவக்குமார் முக்கிய கோப்புகளில் கையொப்பமிட்டார். பின்னர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் சங்கர் வடிசாராய ஆலை தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வடிசாராய ஆலை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து தண்டனை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் சர்வதேச குற்றங்களுக்கு பொறுப்பான இலங்கை அரசியல், ராணுவ தலைவர்களை விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினர். கையெழுத்து இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தை பாவாணன் தலைமை தாங்கிட செயலாளர் தலையாரி துவக்கி வைத்தார். கையெழுத்து இயக்க போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இனப்படுகொலை செய்தோருக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி கையொப்பமிட்டனர். மும்பையில் அடுத்தடுத்து நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து புதுவையில் SSP சந்திரன் தலைமையில் போலீசார் முக்கிய இடங்களில் விடிய விடிய சோதனை நடத்தினர். மும்பையில் நேற்று மாலை அடுத்தடுத்து 3 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. இதில் 21 பேர் பலியானார்கள், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர்.
எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் புதுவையில் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்று ஐஜி சர்மா உத்தரவிட்டார். இதனையடுத்து எஸ்எஸ்பி சந்திரன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் போலீசார் நேற்று இரவு முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர். அவர்கள் புதுவை தமிழக எல்லைப் பகுதிகளான கோரிமேடு, கோட்டக்குப்பம், ரெட்டிச்சாவடி, முள்ளோடை மற்றும் பிற வழியாக வந்து செல்லும் அனைத்து பேருந்துகள், லாரிகள், வேன்கள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை சோதனை செய்தனர் மற்றும் பேருந்து நிலையங்கள், ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், கடை வீதிகள், ரயில் நிலையம் என மக்கள் கூடும் பகுதிகளை சோதனையிட்டு கண்காணித்து வருகின்றனர். இதுகுறித்து எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், புதுவை முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. சந்தேகப்படும்படியாக மர்ம நபர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார். புதுவை பாகூர் வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுவை பாகூரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு தினமும் சிறப்பு வழிபாடும், சுவாமி வீதி உலா, திருக்கல்யாணம் போன்ற உற்சவங்கள் நடைபெற்றது. முக்கிய விழாவான தேரோட்டம் மிக விமர்சையாய் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. திருத்தேர் விழாவில் ஆளுநர் இக்பால் சிங், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், மாவட்ட துணை ஆட்சியர் அருணாச்சலம், என்ஆர் மக்கள் இயக்க தலைவர் தனவேலு, கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமு, தனி அதிகாரி பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்து துவக்கி வைத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், நிர்வாக அதிகாரி மற்றும் பாகூர் நகர பொதுமக்கள் செய்திருந்தனர். பிரெஞ்சு குடியரசு தின விழாவினை முன்னிட்டு பிரெஞ்சு நினைவு தூணில் உதவி கன்சல் மான்சியர் ரெனே மரோலியர் தலைமையில் கலெக்டர் ராகேஷ் சந்திரா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். புதுவையில் பிரெஞ்சு குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு போர்க்களத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவு சதுக்கத்தில் உள்ள பிரெஞ்சு தூணிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உதவி கன்சல் மான்சியர் ரெனோ மரோலியர் தலைமை தாங்கிட அரசு சார்பில் கலெக்டர் ராகேஷ் சந்திரா கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்துள்ள கவுன்சில் ஜெனரல் துணைத் தலைவர் ரொலாண்ட் ராபர்ட் தலைமையில் ஐவர் குழுவினர் பிரெஞ்சு முறைப்படி கொடியினை ஏந்தி வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பிரெஞ்சு மக்கள் பிரதிநிதிகள், சங்க தலைவர், பிரெஞ்சு குடியுரிமை உள்ள தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி போரில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுவை பிரெஞ்சு தேசிய தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தை சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் வரவேற்று கௌரவித்தனர். புதுவையில் பிரெஞ்சு தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி மகிழும் பிரெஞ்சு தேசிய தினம் புதுவையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது 2வது முறையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பிரெஞ்சு தேசிய தின ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலம் துய்மா வீதியில் உள்ள ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சட்டசபைக்கு சென்றது. கையில் குண்டு விளக்கு ஏந்தி ஊர்வலமாக வந்தவர்களை சட்டசபையில் சபாநாயகர் சபாபதி, சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். பின்னர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தபால் நிலையம் வரை நடந்து சென்றனர். இந்திய மேளதாளங்கள் முழங்க ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி வழியாக பிரெஞ்சு தூதரகம் வரை ஊர்வலம் சென்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரதீபன் சிவா செய்திருந்தார். சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் மாங்கனி திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் புதுவை ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் 9ஆம் ஆண்டு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ திரிபுர சுந்தரி மூலவர்கள் மற்றும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் மூலவர் உற்சவர் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு காரைக்கால் அம்மையார் மாங்கனி தேரில் மாங்கனிகளுடன் ஆலய உள்புறப்பாடு நடைபெற்றது.
பின்னர் அருள்மிகு வேதபுரீஸ்வரருக்கு மாங்கனி நிவேதனம், தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாங்கனி மற்றும் பிரசாத விநியோகம் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபையினர் செய்திருந்தனர். புதுவை குடிசை மாற்று வாரியம் சார்பில் குருசுகுப்பத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளின் சாவிகளை பயனாளிகளிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியம் சார்பில் குருசுகுப்பத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 168 வீடுகள் கொண்ட 14 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பணிகள் முடித்த வீடுகளின் சாவிகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி வணிக வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளிடம் சாவிகளை ஒப்படைத்தார். படுக்கை அறை, வரவேற்பு அறை, சமையல் அறை என 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வீடுகளின் சாவிகளை பயனாளிகள் பெற்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன், வீட்டு வசதித்துறை செயலர், தலைமை நகர அமைப்பாளர், குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அலுவலர் மற்றும் வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.